வையம் எங்கள் கவனம், இது அன்னம் என் கைவண்ணம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கருவேப்பிலை குழம்பு. இந்த குழம்புக்கு முக்கியமா எடுத்து வச்சுக்க வேண்டியது 2 பிடி கருவேப்பிலை, ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி துண்டு. வாணலி அடுப்புல வச்சு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த இஞ்சி துண்டுகளை அதுல போட்டுடலாம். லேசா வதங்கட்டும். லேசா வதங்கிடுது. இப்போ அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். இதை கொஞ்சம் சூடு வர்றது வரைக்கும் கொஞ்சம் இப்படி அலக்கி கொடுத்து வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்டா போதும். 1 நிமிஷத்தில் வறுந்துடும். ரொம்ப வறுக்கக்கூடாது. ரொம்ப முறைன்னு ஆகுது வரைக்கும் வறுத்தோம்னாக்கா சரியாக வராது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஆறி எடுத்து மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி விட்டு நைஸாக அரைக்கணும். அரைச்சிட்டோம். ஒரு சின்ன லெமன் அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன். தேவையான டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். சாம்பார் பொடி கொஞ்சம் பார்த்துட்டு தான் போடணும். இஞ்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் சாம்பார் பொடி. தனியா பொடி 1 ஸ்பூன் போடுறேன். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்புல வச்சு கொதிக்க விடணும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். 2 மினிட்ஸ் கொதிச்சு விடுது. இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். சாம்பார் பொடி தனியா பொடியெல்லாம் போட்டோம் இல்லையா, அது பச்சை வாசனை போகிறதுக்காக தான் கொதிக்க வச்சேன். இப்போ இந்த அரைச்சதை இதோட சேர்த்துடணும். இது ஒரு கொதி வரணும். இப்போ ஒரு கப்பு துவரம் பருப்பு தேவையான தண்ணி விட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். கரைச்சி வச்சிருக்கேன் நல்லா. அதுல பைண்டிங்காக 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு கொடுத்து இந்த கரைச்சி வச்சதை அப்படியே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டு கையில் வச்சு கொஞ்சம் கொதிக்கிறது வரைக்கும் கலக்கிண்டே இருக்கணும். இந்த அளவு 4 பேருக்கு தாராளமாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்.
கொதிக்க தொடங்கிடுது. அடுப்பை சின்னதாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு விடுது. இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுக்கிறேன். இறக்கி வச்சிடுறேன். தாளிக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெளியில் தெரிக்காத இருக்கிறதுக்காக மூடி வச்சுருக்கேன். இப்போ கடுகு வெடிச்சு விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த வெந்தயம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். கருவேப்பிலையை போடுறேன். ஆஃப் பண்ணிட்டு போட்டதுனால கருவேப்பிலை கூட வெளியில் தெரிக்காது எண்ணெய். இப்போ பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போடுறேன். இதை இந்த கருவேப்பிலை குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுது. கருவேப்பிலை குழம்புலையே இவ்வளோ கருவேப்பிலை போட்டிருக்கே, அப்புறம் தாளிக்கும் போது வேற கருவேப்பிலை எதுக்கு போடுறேன்னு கேட்கறது தெரியுது. இப்போ அழகுக்கு அழகு சேர்க்கறதுன்னு சொல்லுவா இல்லையா, அது போல் இது சுவைக்கு சுவை சேர்க்கறது. கருவேப்பிலையை வச்சு பண்ணினாலே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் அதில் ஒரு பிடி கருவேப்பிலையை தாளித்து போட்டும்போது போட்டோம்னாக்கா அதனோட சுவையே வேற லெவலாக இருக்கும். செஞ்சு பாருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.